chapter 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும். We've been looking at the biblical truth concerning man. மனிதனை குறித்து வேதத்துள்ள சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம். I really believe that these teachings are some of the most enlightening things that can happen in our lives. இந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களை மிகவும் பிரகாசிக்க வைக்கக்கூடிய போதனைகள் என்று நான் நம்புகிறேன். So that we can be men and women that God has ordained and planned for us to be. அப்பொழுதுதான் நாம் எப்படிப்பட்ட புருஷராய் ஸ்திரீகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை நியமித்து ஏற்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களாய் நம்மால் இருக்க முடியும். It's amazing that sometimes when we don't know the truth we think everything is all right. சில சமயத்துல சத்தியத்தை நாம் அறியாது இருக்கும்போது எல்லாமே நன்றா இருக்கிறது என்று எண்ணிக்கொள்கிறோம். And we say, well, I'm a man. என்ன சொல்லுகிறோம்? நான் ஒரு புருஷன். Or I'm a woman. அல்லது நான் ஒரு ஸ்திரீ. I'm all right. நான் நன்றா இருக்கிறேன். You know, but then we see a lot of confusion in our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல குழப்பங்களையும் நாம் காண்கிறோம். There is a lot of unhappiness. நிறைய சந்தோஷமற்ற நிலை. All the unhappiness and confusion related to human life has to do with this one problem, the problem of ignorance concerning our purpose and our original design and intent that God had when he made us. மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான காரியங்கள் இருக்க காரணம் என்ன? ஆதியிலே தேவன் என்ன நோக்கத்தோடு நம்மை உண்டாக்கினார், எதற்காக இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு அறியாமையினாலே தான் இதெல்லாம் உண்டாகிறது. So we've been talking about God's purpose for man. ஆகவே மனிதனை குறித்த ஆணை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நாம் படித்து வருகிறோம். We talked about God's purpose for mankind in general. பொதுவாக மனுவர்க்கத்தை குறித்த தேவனுடைய நோக்கத்தை குறித்து படித்தோம். But now we're talking about God's purpose for man and talking specifically about the man who is made as a male being. இப்போது மனுஷனை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை படித்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக ஆணை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை படித்து வருகிறோம். Let me turn to Genesis 1 and let me read to you verse 26 and 27. திரும்ப ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 27 வசனங்களுக்கு. God said, let us make man in our image according to our likeness. Let them have dominion over the fish of the sea, over the birds of the air, and over the cattle, and over all the earth, and over every creeping thing that creeps on the earth. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆளக் கடவர்கள் என்றார். So God created man in his own image. In the image of God he created him, male and female he created them. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். Now there are two words here in the book of Genesis in chapter 1 and chapter 2 in relation to the creation of man that must be understood. ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களிலே மனிதனுடைய சிருஷ்டிப்பு குறித்து நாம் படிக்கும்போது 2 வார்த்தைகள் அங்கே காணப்படுகிறது. அந்த சிருஷ்டிப்போடு சம்பந்தப்பட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். Both words are referring to man. அந்த 2 வார்த்தைகளுமே மனுஷனை குறிக்கிறது. One is the word man and the other word is the word Adam. ஒன்று மனுஷன் என்பது, இன்னொரு வார்த்தை ஆதாம் என்பது. The word man is a Hebrew word that literally means the breath of God or the spirit. மனுஷன் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை, அதனுடைய எழுத்தின்படியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆவி அல்லது தேவனுடைய சுவாசம் என்பது. So when God said let us make man in our image and in our likeness, ஆகவே தேவன் நம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னபோது he is talking about this man who is a spirit, just like the breath of God. He is a spirit man. தேவனுடைய சுவாசத்தை போல இருக்கிற ஒரு ஆவி மனிதனை குறித்து தான் தேவன் அப்படியாக சொல்கிறார். So when God said let us make man, he is talking about the man who is a spirit. ஆகவே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொன்னபோது ஆவியா இருக்கிற மனுஷனை குறித்து தான் அவர் அப்படி சொல்லுகிறார். Man is a spirit. மனுஷன் ஆவியா இருக்கிறான். Just like God is a spirit, man is a spirit. எப்படி தேவன் ஆவியா இருக்கிறார், அதே போல மனுஷனும் ஆவியா இருக்கிறார். This is a basic truth I find that many Christians in this world don't understand. இந்த உலகத்தில் பல கிறிஸ்தவர்கள் இந்த அடிப்படை சத்தியத்தை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். When you do not understand this, then you go wrong in everything. இதை புரிந்து கொள்ளாமல் போகும்போது மற்ற எல்லாவற்றையும் தவறு செய்ய நேரிடுகிறது. Man is a spirit. மனிதன் ஆவியா இருக்கிறான். I am not the person that you see on the outside. நான் வெளியே பார்க்கிற இந்த சரீரம் அல்ல. I am someone who lives in the inside of this body. நான் இந்த சரீரத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒருவன். The I is a different one. I'm on the inside. நான் என்பது உள்ளே இருக்கிற மனிதன். That is why Paul can say, when I'm absent from the body, I can be present with the Lord. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நான் சரீரத்தில் இல்லாத இருக்கும்போது கர்த்தருடனே கூட இருக்கிறேன் என்று. What is he talking about? என்ன சொல்கிறார்? He's talking about death. மரணத்தை பற்றி பேசுகிறார். He said, when I am absent from the body, that means the one I was living in the body, one day I'll be absent in this body. You won't find me in this body. சரீரத்தில் இல்லாத இருக்கும்போது என்று சொல்லும்போது என்ன சொல்கிறார்? இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிறேன், ஒரு நாளிலே இந்த சரீரத்தில் நான் இல்லாமல் போய் விடுவேன் என்று சொல்கிறார். That's what is called death. அதுதான் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. When a person dies, ஒரு மனிதன் மரிக்கிறான், what has happened? என்ன நடக்கிறது? He has moved on to another house.
அந்த மனிதன் இன்னொரு வீட்டுக்கு சென்று விட்டான். The man has not died. அந்த மனுஷன் சாகல. The man has moved on. மனுஷன் இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிருக்கான். So since he moved on, the body is left. அந்த மனுஷன் போய் விட்டதனால இப்ப சரீரம் மட்டும் இங்க The இருக்கிறது. body has become old and is not able to carry on anymore. Therefore, it has to be taken and buried in the ground. அந்த சரீரத்துக்கு வயதாகி விட்டது, இனி அதனால செல்ல முடியாது. ஆகவே தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணி So he விடுகிறோம். has shed this body and gone on to be with the Lord. ஆகவே இந்த சரீரத்தை கலைந்து போட்டு விட்டு கர்த்தரோடு இருக்க போய் விடுகிறான். So the I that Paul refers to there, when I am absent from the body, I am present with the Lord. The I is, the real I is the spirit man. ஆகவே நான் சரீரத்தில் இல்லாத இருக்கும்போது நான் கர்த்தரிடத்தில் இருக்கேன் என்று பவுல் சொல்கிறாரே, அந்த நான் என்பது உள்ளே இருக்கிற அந்த ஆவி மனிதனை குறிக்கிறது. Who is the real I? உள்ள மெய்யான அந்த நான் யார்? I am a spirit. நான் ஆவியா இருக்கிறேன். I am here now in this body. நான் இப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கிறேன். Temporarily I am here in this body. தற்காலிகமா அந்த சரீரத்தில் இருக்கிறேன். But one day I will leave this body and go away from this ஆனால் body. ஒரு நாள் இந்த சரீரத்திலிருந்து வெளியே வந்து நான் மேலே போய் விடுவேன். I must be very clear about who I am. நான் யார் என்பதை குறித்து நான் மிக தெளிவா இருக்க வேண்டும். I am a spirit just like God is a spirit. நான் தேவன் ஆவியா இருக்கிறது போலவே நானும் ஆவியா இருக்கிறேன். I have a mind எனக்கு ஒரு மனம் இருக்கிறது. and I live in a body. நான் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன். This is the right doctrine about man. மனிதனை குறித்த சரியான உபதேசம் இதுதான். Everybody say this. எல்லாரும் இதை I am a சொல்லுவோம். spirit. நான் ஆவியா இருக்கிறேன். I have a mind எனக்கு ஒரு மனம் and இருக்கிறது. I live in a body. ஆனால் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன். When you always talk like this, you will be very clear about who you are. எப்போது இப்படி பேசும்போது நீங்கள் யார் என்பதை குறித்து ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாயிருக்கும். So this I, this spirit man is the one that is referred to in verse 26. ஆகவே இந்த நான் என்கிற அந்த ஆவி மனிதன் தான் 26ஆம் வசனத்தில் அப்படி God said, குறிப்பிடப்படுகிறார். let's make man. ஆகவே தேவன் சொல்கிறார் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று. But when he made man, ஆனால் அவர் மனுஷனை உண்டாக்கின போது he made them as two different kinds. அவனை ரெண்டு வகையாக உண்டாக்கினார். One as male and the other as female. ஒன்று ஆணாக இன்னொன்று பெண்ணாக. He took this man, the spirit man, and now he gives him gender. One is male and the other is female. இந்த ஆவி மனிதனை அவர் எடுத்து ஆணாகவும் பெண்ணாகவும் உண்டாக்குகிறார். He gives one a body that is a male body, the other a body that is a female body. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆண் என்கிற ஒரு சரீரத்தையும் இன்னொரு மனுஷனுக்கு பெண் என்கிற சரீரத்தையும் கொடுக்கிறார். Now the man is in two kinds. இப்போ மனிதன் ரெண்டு வகையா இருக்கிறான். That is why we say ஆண் ஜாதி, பெண் ஜாதி. Two kinds. There is a man, there is male and female. ரெண்டு வகை இருக்கு பாருங்க, ஆண் பெண் என்று. So in second chapter, ஆகவே இரண்டாம் அதிகாரத்திலே when we have a detailed description of the making of man, மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்த விவரம் அங்கேதான் காணப்படுகிறது. you know, it is not talking about how God created the spirit man. It is talking particularly about how God gave the spirit man a body. இரண்டாம் அதிகாரம் ஆவி மனிதனை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லவில்லை, மாறாக இந்த ஆவி மனிதனுக்கு தேவன் எவ்வாறு சரீரத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறது. That is why we read in verse 7, the Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being. ஏழாம் வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். Now thereafter he is called Adam. அதன் பிறகு அவன் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறான். Now the word Adam is a word that simply means red dirt or dark soil. ஆதாம் என்று சொன்னாலே சிவப்பு மண் அல்லது களிமண் என்று சொல்லலாம். That is what it literally means. அவனுடைய எழுத்தின்படியான அர்த்தம் It அதுதான். is particularly referring to the physical side of man. அதுவும் குறிப்பாக மனுஷனுடைய சரீர பகுதியை குறிக்கிறதா இது இருக்கிறது. So man has two different origins. ஆகவே மனிதனுக்கு ரெண்டு வித்தியாசமான One part மூலாதாரம் இருக்கிறது. One part of him comes from the earth. ஒரு பகுதி பூமியிலிருந்து வருகிறது. The other part of him comes from God. இன்னொரு பகுதி தேவனிடத்திலிருந்து வருகிறது. Put together he now becomes a living being. இது ரெண்டும் ஒன்றாய் சேரும்போது தான் அவன் ஜீவாத்மாவாகிறான். Now when God made man as male and female, தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கின போது, the thing is he made the male first. அவர் முதலாவது ஆணை தான் உண்டாக்கினார். Now ladies, we don't be upset so much so quick. பெண்கள் ரொம்ப சீக்கிரம் கோபப்படாதீங்க. I'm going to explain why the male man was made first. ஏன் முதலாவது ஆண் உண்டாக்கப்பட்டான் என்பதை நான் விளக்க போகிறேன். Now I told you that purpose is the key to understanding everything. நான் உங்களுக்கு சொன்னேன், எதை புரிந்து கொள்ள வேண்டுமானாலும் அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் திறவுகோல். God is a God of purpose. தேவன் நோக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். Everything he does is according to his purpose. அவர் செய்கிற எல்லாமே அவருடைய நோக்கத்தின்படி செய்கிறார். And the key to fulfillment in life is to understand God's purpose. வாழ்க்கையின் நிறைவுக்கு திறவுகோலாய் இருப்பதே தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்வதுதான். So when God made man first, ஆகவே தேவன் மனுஷனை முதலாவது உண்டாக்கின போது, I told you last week and the week before that he did not make him first because he is greater than the female. நான் உங்களுக்கு கடந்த வாரம் சொன்னேன், அவர் ஆணை முதலாவது உண்டாக்கின போது பெண்ணை விட அவன் பெரியவன் என்பதனாலே அவனை முதலாவது உண்டாக்கவில்லை. He is superior to the female. அல்லது The female is to be inferior to him. பெண் தாழ்வானவள் இவன் உயர்வானவன் என்று அப்படி கிடையாது. You see, we always look at things as superiority, inferiority. These two
this is the parameter we use. நாம எப்பொழுதுமே வழக்கமா எப்படி பார்ப்போம்? உயர்ந்தது தாழ்ந்தது, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிதான் பார்க்கிறோம். So as soon as we read this, immediately we say, well, God made man first, and here we are. Man is first, and woman is only second. ஆக பாருங்க, வாசத்த உடனே என்ன சொல்றோம்? ஆண் தான் முதலாவது வருகிறான், பெண் இரண்டாவது தான் வருகிறா. இது இப்படிதான் அப்படின்றோம். But the thing is, God made man first because of a purpose. ஆனால் தேவன் ஆணை முதலாவது உண்டாக்குகிறார் ஒரு நோக்கத்து நிமித்தம். It has nothing to do with superiority, inferiority. ஏதோ அவன் உயர்ந்தவன் என்பதனால அப்படி கிடையாது. It has something to do with purpose. அது நோக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. God had a purpose in mind, and according to purpose, He is now working the creation. தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார், அந்த நோக்கத்தின்படி இப்போது சிருஷ்டிக்கிறார். And according to His purpose, this male man is now given priority in the sense that he is made first. அவருடைய நோக்கத்தின் அடிப்படையிலே இப்போ இந்த ஆண் மனிதனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. முன்னுரிமை சொன்னா முதலாவது அவன் சிருஷ்டிக்கப்படுகிறான். Why man first? ஏன் ஆண் முதலாவது? So today I want to talk about the position, the purpose and the assignment for the male man. ஆகவே இன்றைக்கு ஆண் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஸ்தானம் அல்லது நிலை, பொறுப்பு, கடமை இவற்றை குறித்து பேச போகிறேன். Why is he made first? ஏன் முதலாவது உண்டாக்கப்பட்டான்? What is the position priority that God had in mind for him? தேவன் அவனுக்கு என்ன ஒரு முன்னுரிமையான நிலையை வைத்திருந்தார்? What is the purpose that God had? தேவன் அவனுக்கு என்ன நோக்கம் வைத்திருந்தார்? What is the place that God had for him? அவனுக்கு தேவன் அவருடைய மனதிலே என்ன இடத்தை வைத்திருந்தார்? What is the kind of work or assignment that God had in mind for him? என்ன வகையான ஒரு வேலையை தேவன் தம்முடைய மனதிலே அவனுக்காக கொண்டிருந்தார்? Purpose, position and assignment. நோக்கம், நிலை, பிறகு வேலை. What is the purpose? நோக்கம் என்ன? Purpose means the reason for the existence of a thing, of anything. நோக்கம் என்பது ஒரு பொருள் அல்லது ஒரு காரியம் இருப்பதற்கான ஒரு காரணம். What was God's purpose for man, the male man? ஆண் மனிதனுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன? There was something in the mind of God that made God make male man first. There was a purpose. தேவனுடைய மனதில் ஏதோ ஒன்று இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. ஆகவே தான் முதலாவது ஆண் மனிதனை அவர் சிருஷ்டிக்கிறார். Position refers to the location in the order of things, the kind of place that this person has. நிலை அல்லது ஸ்தானம் என்பது காரியங்களிலே இவன் எந்த இடத்தை வகிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. Position also is determined by purpose. அந்த நிலை அல்லது ஸ்தானம் கூட நோக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. An assignment relates to both position and purpose. பிறகு வேலை அந்த நோக்கம் அந்த நிலை அதோடு கூட சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. Now before I go on to describe these three things, இந்த மூன்று காரியங்களை விளக்கி சொல்வதற்கு முன்பதாக you got to remember that God sent Jesus into this world as a man. இயேசுவை தேவன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக அனுப்பினார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். One of the things that you must remember is that if you want to know a man and what a man really is like, you must look at Jesus. ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இயேசுவை தான் கவனிக்க வேண்டும். And if you want to understand what a male man must be like, you must better look at Jesus. ஒரு ஆண் மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இயேசுவை கவனிக்க வேண்டும். Now turn with me to 2 Timothy. Let me read you a very interesting verse there. திருப்போம் 2 தீமோத்தேயுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வசனம் அங்க இருக்கு. Talking about what is revealed through Jesus to us. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Timothy chapter 1 verse 9 and 10. 2 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 9-10 வசனங்கள். He says, who has saved us and called us with a holy calling, not according to our works, but according to his own purpose and grace, which was given to us in Christ Jesus. Notice the word purpose and all that. Purpose and grace which was given to us in Christ Jesus before time began, but now has been revealed by the appearing of our Savior, Jesus Christ. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி, அதாவது அவருடைய நோக்கத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை போல் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் This is the verse talking about God's purpose. இந்த வசனம் தேவனுடைய நோக்கத்தை குறித்து பேசுகிறது. God is again acting with a purpose. மீண்டுமாய் தேவன் இங்கே ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறார். Not surprising, God always acts with a purpose. இதுல ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. ஏனென்றால் தேவன் எப்போதுமே நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார். This is talking about salvation. இது ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. Why did God save us? ஏன் தேவன் நம்மை ரட்சித்தார்? There is a purpose behind salvation. ரட்சிப்புக்கு பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கிறது. According to his own purpose and grace, which was given to us in Christ Jesus before time began. That is why he saved us. நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்கிறார். But now it has been revealed to us through Jesus Christ. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே அது வெளிப்படுத்தப்பட்டது. God designed a purpose for us before time began. தேவன் காலங்களுக்கு முன்னாலேயே நமக்கென்று ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். Before the foundations of the world, God had a purpose for us. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவன் நமக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். This is an amazing thought. இதுதான் மிக ஆச்சரியமான ஒரு காரியம். That is why Genesis 1:26 is an amazing word. ஆதியாகமம் 1:26 அவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். Before God made anything else, தேவன் எந்த ஒரு காரியத்தை உண்டாக்கும் முன்னர் there was purpose.
நோக்கம் இருந்தது. That is why Ephesians 1 is so amazing. ஆகவேதான் எபேசியர் முதலாம் அதிகாரம் அவ்வளவு அற்புதமானது. That is a chapter that belongs before Genesis 1. அந்த அதிகாரம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு முந்தைய அதிகாரம். Genesis 1 tells us God made man. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது தேவன் மனுஷனை உண்டாக்கினார். But Ephesians 1 tells us the purpose that God had in mind before he made man. ஆனால் எபேசியர் முதலாம் அதிகாரம் மனுஷனை தேவன் உண்டாக்கும் முன்னர் அவனுக்காக என்ன நோக்கம் கொண்டிருந்தார் என்பதை சொல்லுகிறது. Before God made man, he was filled and pregnant with purpose. தேவன் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாக நோக்கத்தினாலே அவர் கர்ப்பமுற்றவராய் And இருந்தார். with that purpose he made everything. அந்த நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். Just imagine, all of creation was made for man. கொஞ்சம் எண்ணி பாருங்கள், சிருஷ்டிப்பு அனைத்துமே மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. Just like a father and mother get ready to have a child, they prepare for a child. ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளை பெறுவதற்கு முன்பதாக அந்த பிள்ளைக்காக வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் செய்கிறார்கள். In our country also slowly this kind of this concept is coming in. நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கிறது. I remember when I was a student in Bible college. நான் வேதாம கல்லூரியில மாணவனா இருந்தபோது 1973 I met a young man. 73ஆம் வருடத்திலே ஒரு வாலிபனை சந்தித்தேன். An American who was already married. அவர் அமெரிக்கர், ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தார். Married for 4-5 years. 4-5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. Became very close friend of mine. என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பரானார். And I asked him one day plainly why he doesn't have a child. ஒரு நாள் விளையாட்ட கேட்டேன், ஏன் உங்களுக்கு பிள்ளை இல்லன்னு. I thought maybe he's got a problem. ஐயோஸ் ஏதோ பிரச்சனை போல அவருக்கு. Maybe we'll pray for him. ஒருவேளை கொஞ்சம் ஜெபம் பண்ண வேண்டிய போல. So I said, why don't you have a child? கேட்டேன், ஏன் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாது? He gave the most amazing answer at that time for me. அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில் அவர் கொடுத்தார். He said, cost a lot of money to have a child here. சொன்னார், இந்த நாட்டுல குழந்தை பெற்றெடுக்கிறதுனா ரொம்ப செலவாகும். $2,000-3,000. $2,000-3,000 ஆகும். $1.5 lakhs. 1.5 லட்சம் ரூபாய். I don't have the money. அந்த பணம் என்கிட்ட இல்ல. After I finish the education, படிப்பை முடிச்ச பிறகு and I go and work somewhere, பிறகு நான் எங்கேயாவது போய் வேலை and I செய்வேன், get a salary, சம்பளம் கிடைக்கும், and then I'll be able to afford a child. பிறகு ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நான் We வந்துருவேன். have only one bedroom. இப்போ ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. But the child, when it comes, we need another bedroom. ஆனா பிள்ளை பிறந்துட்டா இன்னொரு பெட்ரூம் தேவை. We need wallpapers, colorful wallpapers. நல்ல கலர் கலரா வால்பேப்பர்லாம் We தேவை. need a beautiful crib. அழகான ஒரு We need money for medicines and medical care. பணத்துக்காக மருத்துவ செலவுக்காக மற்ற காரியங்களுக்காக பணம் வேண்டும் என்று சொன்னார். We need toys. விளையாட்டு பொருட்கள் வேண்டும் என்றார். We have a lot of expenses. நிறைய செலவுகள் இப்படி இருக்கு. We can't handle it now. இதெல்லாம் நம்மால சமாளிக்க முடியாது. I thought, my goodness, in India we just first have a child and then we worry about it. ஐயோ, இந்தியால முதல் குழந்தை பெற்றுட்டு அப்புறம் தான் யோசிக்கிறோம் அதையெல்லாம். But what he said that day was astonishing. ஆனா அவர் அன்னைக்கு கொடுத்த பதில் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. But that is what is happening in Genesis. ஆனா ஆதியாகமத்திலே அதான் நடக்கிறது. God had a purpose. தேவன் ஒரு நோக்கத்தை வைத்தார். God wanted to have children. தேவன் பிள்ளைகளை பெற But விரும்பினார். for the children he created the earth. ஆனா அந்த பிள்ளைகளுக்காக தான் பூமியை He சிருஷ்டித்தார். didn't want to bring the children into a place that had nothing. அந்த பிள்ளைகளை ஒன்றுமில்லாத ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு வர He விரும்பவில்லை. wanted to create the most beautiful world for the children. பிள்ளைகளுக்காக மிகவும் அற்புதமான ஒரு உலகத்தை சிருஷ்டிக்க He விரும்பினார். wanted the sun, moon and the stars for the children. பிள்ளைகளுக்காக சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வேண்டும் என்று விரும்பினார். The oceans, the mountains and the lakes and the trees and the fruit and animals and fish and everything for the children. பிள்ளைகளுக்காக சமுத்திரங்கள், மீன்கள், நதிகள், கடல்கள் போன்ற பல காரியங்களை அவர் சிருஷ்டிக்க விரும்பினார். So he created a world of order and beauty and made the world ready for the child that he was getting ready to have. ஆகவேதான் அவர் பெற்றெடுக்க போகிற அந்த பிள்ளைக்காக மிகவும் ஒழுங்கு நிறைந்த மிகவும் அருமையான அழகான ஒரு உலகத்தை அவர் உண்டாக்கினார். God is a God of purpose and he's very purposeful in all his actions. தேவன் நோக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயலிலும் நோக்கம் இருக்கிறது. So when he made man, he already says his purpose. ஆகவே அவர் மனுஷனை உண்டாக்கின போது ஏற்கனவே நோக்கத்தை சொல்லி விடுகிறார். In my image and my likeness. என்னுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறார். That's how he's going to be. அப்படிதான் இருக்க He's போறார். going to have rule and have dominion. அவன் ஆளுகை செய்ய போகிறான், ஆண்டு கொள்ளுகிறவனாய் இருப்பான். When Jesus came into this world, இயேசு இந்த உலகத்துல வந்தபோது the purpose for mankind was totally forgotten. மனு வர்க்கத்திற்கான நோக்கம் முற்றிலும் மறக்கப்பட்டிருந்தது. There was no man living on earth that realized God's purpose for man. மனிதனுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன் கூட பூமியில இல்லை. They were all living under the power of the devil and sin. எல்லாருமே பிசாசின் வல்லமையின் கீழே, பாவத்தின் வல்லமையின் கீழே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were living far below the kind of life that God intended for them. தேவன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அதை விட மிக மிக மட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து They கொண்டிருந்தார்கள். were men and women, but they were not the men and women that God wanted to be. அவர்கள் புருஷர் ஸ்திரீகளாக தான் இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படி இல்லை. They were male and female, but they were not the kind of male that they ought to be and not the kind of female they ought to be. ஆண்கள் பெண்களாக தான் இருந்தார்கள். ஆனால் என்ன விதமான ஆண்களாய் என்ன விதமான பெண்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் உண்டாக்கினாரோ அப்படி இல்லை. In that world Jesus came. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் இயேசு வந்தார். Here he is coming to demonstrate what a male man ought to be like. ஒரு ஆண் மனிதன் எப்படியா இருக்க வேண்டும் என்பதை இயேசு இங்கே நிரூபித்து What kind of a காண்பிக்கிறார். life he must live. அவன் என்ன விதமான வாழ்க்கை வாழ வேண்டும், What he should be like. அவன்
தேவன் என்னவா இருக்க வேண்டும்? Look at the things that he did. அவர் செய்த காரியங்களை எல்லாம் கவனியுங்கள். Look at the way he handled nature. அவர் இயற்கையை சமாளித்த விதத்தை We கவனியுங்கள். read about him walking on water. தண்ணீர் மேல் அவர் நடந்ததை பற்றி வாசிக்கிறோம். In other words, he's saying, this is what God made you for. அதாவது என்ன சொல்கிறார்னா, நீ இப்படி இருக்கதான் தேவன் உண்டாக்கினார். Remember Genesis 1:26, 27, 28. ஆதியாகமம் 1, 26, 27, 28 ஞாபகம் வைத்துக் I'll கொள்ளுங்கள். make man in my image and likeness. என்னுடைய சாயலில் ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குவேன். He is not going to be afraid and be terrorized by the wind and the wave and the storm of the sea. இந்த காற்றுடைய கடல் அலைகளை, புயல்களை, மற்ற காரியங்களை கண்டு அவன் பயந்து நடுங்க போவதில்லை. He is like me. He will have rule and dominion. He will set his foot on the ocean and walk on it. அவன் என்னை போல இருப்பான், ஆளும்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறான், சமுத்திரத்தின் மேல் கால் வைத்து அவன் நடப்பான் என்றார். That's what he was showing. அதுதான் காண்பித்தார் இயேசு. Walking on water, he's saying, this is the way man ought to be like. தண்ணீர் மேல் நடக்கிறது மூலமா மனுஷன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை காண்பித்தார். They were trying to catch fish and they could catch nothing. மீனை பிடிக்க முயற்சித்தார்கள், ஒன்னும் சிக்கல. He said, come, I'll talk to the fish. இயேசு சொல்ல, சரி வாங்க நான் மீன் கிட்ட பேசுறேன். So he talked to the fish. All the fish got into the net. மீன் கிட்ட பேசினார், மீன் எல்லாம் வந்து வலையில மாட்டிடுச்சு. How nice it is. Just talk to everything and get things done. எல்லார்கிட்டயும் பேசி காரியங்கள் சாதிக்க முடியாது, எவ்வளவு நல்லா இருக்கும். Now we don't do that. We take the gun and go into the forest and shoot the animal. இப்ப அதெல்லாம் பண்ண முடியல. துப்பாக்கி எடுத்து காட்டுக்குள்ள போய் மிருகங்களை சுடுகிறோம். God said, just talk to it. Just tell him, come. தேவன் சொல்ல, பேசுங்க போதும், வானா Chicken வரும். come. Mutton come. Money come. And it'll come. வானா எல்லாம் வரும். Because you are man. ஏனென்றால் நீங்கள் மனுஷன். It'll obey. You want fish to eat. சாப்பிட மீன் வேண்டுமா? It'll come. அது வரும். Just nature is under your care and control. You handle it like the man you ought to be. இயற்கை உங்கள் பொறுப்பில் இருக்கிறது, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு புருஷனாய் இருந்தால் அதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாளுங்கள். Now we become such insecure people. இன்னைக்கு நம்ம அவ்வளவு நிச்சயம் இல்லாதவங்கள மாறிட்டோம் பாருங்க. இப்ப வேட்டை ஆடணும், அடிச்சு புசிக்கணும், விரட்டி அடிச்சு போய் புடிச்சு கொண்டு then we eat, you know. அதன் பிறகுதான் சாப்பிடுறோம் பாருங்க. That is why the environmentalists are talking so much about environment now. ஆகவே தான் சுற்றுச்சூழல் பற்றி பேசுகிறவர்கள் இன்னைக்கு சூழலை பற்றி அவ்வளவு பேசுறாங்க. He talked to the fig tree. அவர் அத்திமரத்தை பார்த்து What பேசினார். was he showing? அவர் என்ன காண்பித்தார்? I am a man. ஒரு புருஷன், God made man. தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், In the image and likeness of God. தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் Made இருக்கிறவர், to rule and to make to have dominion. ஆளும்படியாய் ஆண்டு கொள்ளும்படியாய் So I உண்டாக்கப்பட்டவர். can talk to the tree and the tree will obey. ஆகவே நான் மரத்திடம் பேசினால் மரம் கீழ்ப்படியும். He said, and the teaching was so astonishing and they couldn't believe what he taught. அவனுடைய போதனை அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது, அவர் போதித்ததை நம்ப முடியவில்லையா. Remember, he said, if any of you will say to this mountain, be thou removed and be thou cast into the sea, it shall be done. இயேசு சொன்னார் அல்லவா, எவனாயிரம் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். What's a mountain? மலை என்ன அவ்வளவு பெருசா? Now mountain has become the symbol of problems, insurmountable problems, problems that we cannot overcome. ஆனா இன்னைக்கு மலைகளே நாம் கடக்க முடியாத, தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு அடையாளமாக மாறிவிட்டு இருக்கிறது. But Jesus says mountain is nothing. You tell the mountain to take itself up and go and fall into the sea, it will do it. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? மலைலாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது, மலையே பெயர்ந்து சமுத்திரத்துல போன்னு சொன்னா அது போயிட்டு So போகுது. he says talk to the mountain. மலையை பார்த்து பேசுங்கள் என்றார். Another time he said talk to the tree. இன்னொரு முறை மரத்தை பார்த்து It பேசுங்கள் will be என்றார். uprooted and it will throw itself into the sea. அது வேரோடு பிடுங்குண்டு கடலில நடப்படும் என்றார். What is he saying? என்ன சொல்லுகிறார்? Saying man is not in the way that he ought to be. மனுஷன் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அப்படியாக இல்லை. That is why I think we need to understand the man really. ஆகவேதான் மனுஷனை சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். What is God's purpose for man? மனுஷனுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன? The male man. ஆண் மனுஷன், What is his position? அவனுடைய நிலை என்ன? And what is his assignment? அவனுக்கான வேலை என்ன? You know, God established man's purpose when he did three things. Very clearly, he established the purpose for man by doing three things. தேவன் மூன்று காரியங்களை செய்ததன் மூலமாக மனுஷனுக்கான நோக்கத்தை மிக தெளிவாக சொல்லிவிட்டு இருக்கிறார். The male man I'm talking about. நான் சொல்வது ஆண் மனுஷனுக்காக. God clearly revealed what he has in mind about the male man when he did three things with the male man. ஆண் மனுஷனை குறித்த தம்முடைய நோக்கம் என்ன என்பதை தேவன் மூன்று காரியங்களை செய்ததன் மூலமாக மிக தெளிவாக சொல்லிவிட்டு இருக்கிறார். How many male men are here? எத்தனை ஆண் மனிதர்கள் இங்க இருக்கிறார்? ஆண் மனுஷர்கள். God help the rest of you. மற்றவங்க How many male men are here? ஆண் மனுஷங்க எத்தனை பேர் இருக்காங்க இங்க? All right. You want to know what God had in mind when you made you as male? தேவன் உங்களை ஆணாக உண்டாக்கின போது அவருடைய மனதில் என்ன இருந்தது என்பதை அறிய வேண்டுமா? He did three things with the male man. ஆண் மனிதனுக்கு என்று மூன்று காரியங்களை செய்தார். Take it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, He placed him first in creation. That he was among the male and female, he was the first to be created. ஆண் பெண்ணாக சிருஷ்டித்தாரே, அதுல முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டதே இந்த ஆண் தான். God created the male first. That is an action that revealed something about the purpose he had about the male. தேவன் இந்த ஆண் மனிதனை முதலாவது சிருஷ்டித்தார், அதுவே அவனுக்கு வைத்திருந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. It speaks about why he is a male and why he is
And why he is here first? ஏன் இந்த ஆண் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. All creation is in place. எல்லா சிருஷ்டிப்பும் இருக்கிறது. Now man is being made. இப்போது மனுஷன் ஆண் உண்டாக்கப்படுகிறான். And in making the man, God makes man first. அப்படி அந்த மனுஷனை உண்டாக்கும் போது தேவன் ஆண் மனுஷனை முதலாவது உண்டாக்குகிறார். So God is sending a message right there about the purpose for male man. ஆகவே இந்த ஆண் மனுஷனுக்கான நோக்கத்தை தேவன் அங்கேயே காண்பித்து விடுகிறார். Just like a builder will build the foundation first and then put the building on top, God who wants to create a human society is first making man so that he can serve like a foundation for a building. எப்படி ஒரு கட்டிடத்தை கட்டுகிறவன் முதலாவது அஸ்திபாரம் போட்டுவிட்டு அதன் பிறகு கட்டிடத்தை எழுப்புகிறானோ அதே போல தேவன் மனித சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு அஸ்திபாரமாக முதலாவது ஆண் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். Society is like a big building. சமுதாயம் என்பது மிகப்பெரிய கட்டிடம் போன்றது. Big project. மிகப்பெரிய ஒரு திட்டம் அது. Blueprint is ready. அதற்கான ப்ளூபிரிண்ட் ரெடியா இருக்கு. Purpose and plan and will is ready. தேவனுடைய சித்தம் திட்டம் நோக்கம் ஆயத்தமா இருக்கிறது. Now God says, all right, let's start the work. இப்போ தேவன் சொல்றார் சரி வேலையை ஆரம்பிப்போம். And the first work that he does is lay the foundation. Make the man. அவர் செய்கிற முதல் வேலையே அஸ்திபாரம் போடுவதாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். God in his heart had the purpose as for male man that he must be like the foundation of the human society. ஆகவே ஆண் மனுஷன் மனித சமுதாயத்தினுடைய அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் எண்ணினார். In a way that he must be holding the whole building up. அதாவது ஒரு விதத்திலே முழு கட்டிடத்தையும் அவன் தாங்கி பிடிக்கிறவனாக இருக்க வேண்டும். Now ladies don't get upset. பெண்கள் கோபப்படாதீங்க. That doesn't mean that ladies are not important. அப்படினா பெண்கள் அவசியம் இல்லன்னு கிடையாது. Now if we built a house and if there was foundation, I mean if we built a house, we wouldn't say the foundation is the most is the best thing in the house and the most important thing and give no importance to the rest of the house. நாம வீடு கட்டும்போது நல்ல அஸ்திபாரம் போட்டு அஸ்திபாரம் தான் மிக முக்கியம், அஸ்திபாரம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு வீட்டுடைய மற்ற பகுதிகளை சும்மா அப்படியே விட்டு விடுவது கிடையாது. No, that is not so. அப்படி செய்வதில்லை. So let's wait until we get to the female to explore the truth about female. பெண் மனுஷனுக்கு தேவன் என்ன நோக்கத்தை வச்சிருந்தார் அதை படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா At that time you'll be glad. அப்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. But don't be so sad now because at least you will understand the person sitting next to you why he is such a mess. ஆனா இப்போ வருத்தப்படாதீங்க. அட்லீஸ்ட் பக்கத்துல உட்கார்ந்துக்கிற ஏன் அவ்வளவு பெரிய குழப்பவாதியா இருக்கான்னு அதையாவது புரிஞ்சுப்பீங்க. இப்போ you will know why such problems you have. ஏன் இவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில அதை புரிந்து கொள்வீர்கள். This specimen that is next to you. Some women say, what is he made of? I don't know. என்ன மனுஷன் அப்படின்றாங்க. That is what I am showing you. அதுதான் காமிக்கிறேன். Why is he like that? ஏன் அவர் அப்படி இருக்கிறார்? Why sometimes men make such a mess out of their life and why they are sometimes they are such failures and why sometimes they are such success. ஏன் ஆண்கள் அப்படி இருக்கிறார்கள்? சில ஆண்கள் ரொம்ப வெற்றிகரமா இருக்காங்க, சில ஆண்கள் அவ்வளவு தோல்வியில இருக்கிறார்கள். Why? ஏன்? Because God has created them with a purpose. They are a male person with a purpose, and when they understand the purpose there is fulfillment and success. When they don't understand the purpose there is confusion and chaos in the home and in society. தேவன் அவர்களை ஆண் மனுஷனாக ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கி இருக்கிறார். அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும்போதுதான் வாழ்க்கையில திருப்தி நிறைவு உண்டாகிறது. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போகும்போது சமுதாயத்தின் அஸ்திபாரமே சரியில்லாத குழப்பம் ஏற்படுகிறது. So three things God did that reveals the purpose for the male man. ஆகவே தேவன் செய்த மூன்று காரியங்கள் ஆண் மனுஷனுக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. One is what he did is he made him first. முதலாவது என்னவென்றால் முதலாவது அவனை உண்டாக்குகிறார். Indicating what kind of a responsibility he has. அது எதை காண்பிக்கிறது? அவனுக்கு என்ன விதமான பொறுப்பு இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. Secondly, because of the priority he is placed in a certain position. என்பதால் அப்படி சிருஷ்டிக்கவில்லை. Thirdly, he gives him a very clear assignment. மூன்றாவது மிக தெளிவான ஒரு வேலையை அவனுக்கு கொடுக்கிறார். Why are men here? ஏன் புருஷர்கள் இங்க இருக்கிறார்கள்? What is their assignment? அவர்களுக்கான வேலை என்ன? What is the job they must do? அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? So let's talk about this thing. ஆக இந்த காரியங்களை பற்றி பேசுவோம். First, let's talk about the priority that God has given to man, that he made him first. முதலாவது தேவன் ஆண் மனுஷனை முதலாவது உண்டாக்கினாரே, ஏன் அந்த முன்னுரிமை என்பதை கவனிப்போம். What does it mean to be made first? முதலாவது உண்டாக்கப்பட்டான் என்றால் என்ன அர்த்தம் அது? What does it signify? அது எதை குறிக்கிறது? Why did God make him first? ஏன் தேவன் அவனை முதலாவது What உண்டாக்கினார்? does it mean to be there first? முதலாவது அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? I'll tell you what it means. அது என்ன அர்த்தம் சொல்றேன். It means he was the first to see everything, to hear everything, receive all instruction from God and receive all orders from God about the earth and human life. முதலாவது அவன் தான் இந்த பூமியை பார்க்கிறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான், எல்லா சத்தத்தையும் கேட்கிறான். அது மட்டுமல்ல தேவனுடைய ஒழுங்கையும் சட்ட திட்டங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை அவன் முதலாவது பெறுகிறான். He is the person who first receives God's word and God's instructions about life and the way things ought to be. வாழ்க்கை குறித்தும் மற்ற காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் தேவனுடைய கட்டளையை தேவனுடைய வார்த்தையை முதலாவது பெறுகிறவன் ஆண் மனுஷன். Just imagine that. கொஞ்சம் அதை எண்ணி பாருங்க. No woman there. அங்க பெண்ணே இல்ல. The male person is there. வெறும் ஆண் மனுஷன் தான் இருக்கான். Now he is
he sees everything. இப்போ இவன் தான் எல்லாவற்றையும் God is பார்க்கிறான். talking to him. தேவன் அவனோட God is பேசுகிறார். giving him instruction. தேவன் அவனுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். I tell you, the male man is the first person to receive instruction from God. He is the first person to see the earth and receive instructions from God and receive definite orders from God. இந்த ஆண் மனுஷன் தான் முதலாவது எல்லாவற்றையும் பார்க்கிறான். தேவனுடைய கட்டளை, தேவனுடைய குறிப்பான கட்டளைகளை அவன் தான் தேவனிடத்திலிருந்து பெறுகிறான். And therefore I would say he is in charge and he is responsible and he is supposed to be the leader to lead. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அவன் தான் பொறுப்பாளி, வழி நடத்த வேண்டிய தலைவனும் அவன் தான். That's why he's there first, he gets the information first, he knows everything first, he sees everything first. ஆகவே தான் அவன் முதலாவது சிருஷ்டிக்கப்படுகிறான், முதலாவது எல்லாவற்றையும் பார்க்கிறான், முதலாவது சகல கட்டளைகளை அவன் பெறுகிறான். Let's read a few verses. இன்னும் சில வசனங்களை Genesis வாசிப்போம். chapter 2 verse 8. Made a mistake because the man made a mistake. He was responsible. The Bible holds man responsible. ஸ்திரீ தவறு செய்தனாலே பாவம் நுழையவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஆண் புருஷன் தவறு செய்தனாலே பாவம் நுழைந்தது என்று. ஆகவே பொறுப்பு ஆணுக்கு தான். But man actually says she's the one that did it. ஆனா மனுஷன் ஆண் என்ன சொல்றான்? செஞ்சதே இவதான்றான். God says, no, I don't agree. I gave you the responsibility. You are responsible. You are supposed to explain it to her, tell it to her, and convey the message to her. I hold you responsible. You are the man in charge. தேவன் சொல்றான், இந்த விலகத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ தான் பொறுப்பாளி, கட்டளை உனக்கு தான் கொடுக்கப்பட்டது, எல்லாம் உனக்கு தான் விலைக்கு சொல்லப்பட்டது, ஆகவே நீ தான் இதற்கு பொறுப்பாளி. You are the first to be here. நீ தான் முதலாவது இங்க இருக்க. You saw the garden நீ first. தான் தோட்டத்தை முதலாவது பார்த்த. You are the one to hear me talk first. நான் பேசுவதை கேட்ட முதல் ஆள் நீ தான். You received orders directly from me. நேரடியாக என்னிடத்திலிருந்து கட்டளையை பெற்றவனும் நீ தான். You are supposed to convey to her in such a way that she complies with it. நீ தான் அவள் கேட்டு அந்த மாதிரி நடந்து கொள்கிற விதத்திலே அவளுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கணும். You are responsible. ஆகவே நீ தான் பொறுப்பு. So God wouldn't agree. He says, no, this woman that you gave me, she did. God said, no, nothing doing. இல்ல நீ கொடுத்த இந்த பெண்ணு தான் இவன் சொன்னான். நான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ஒத்துக்க மாட்டேன். So the man in human society, God has so made the male person in such a way that he must take charge and lead in every way. ஆகவே மனித சமுதாயத்திலே தேவன் ஆணை எப்படி உண்டாக்கி இருக்கான்னு சொன்னால், அவன்தான் பொறுப்பாளியா இருந்து எல்லா விதத்திலும் வழி நடத்தி செல்ல வேண்டும். This is God's plan and purpose. இதுதான் தேவனுடைய நோக்கம், திட்டம். Now let me take you to another passage. இன்னொரு பகுதிக்கு உங்களை கொண்டு This செல்கிறேன். is quite a involved matter, heavy matter. இது ரொம்ப ரொம்ப அதிகமா சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இது. So don't come to quick conclusion. ஆகவே ரொம்ப சீக்கிரமா தீர்மானத்துக்கு Let's வந்துராதீங்க. just go to Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். And it does not mean that women are not important and all those things. Nothing. இப்படி சொல்றதுனால ஸ்திரீகள் எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. No. Let's go to chapter 5 of Ephesians. எபேசியர் 5ஆம் அதிகாரம் செல்வோம். Verse 25. 25ஆம் வசனம். Now listen to this. கவனிங்க. Husbands, love your wives just as Christ also loved the church and gave himself for her. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். Now, to be first and to be the leader and to be in charge and to be responsible is not always very pleasant. முதலாவதாக இருப்பது, தலைவனாய் இருப்பது, பொறுப்பாய் இருப்பது, வழி நடத்துவது, இதெல்லாம் எப்போதுமே ரொம்ப சந்தோஷமா செய்யப்படக்கூடிய காரியங்கள் அல்ல. The position, place that God has given and God expects you to do it, only when you do it, you are a success. தேவன் அந்த இடத்தை நிலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் அப்படிதான் நடக்கணும் எதிர்பார்க்கிறார், அப்படி நடந்து கொள்ளும் போதுதான் வெற்றி உண்டாகிறது. God wants the man to take the responsibility and lead and to do things. மனுஷன் பொறுப்பெடுத்துக் கொண்டு காரியங்களை நடத்தி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். When Paul instructs the husbands to love their wives, ஆகவே பவுல் புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லும்போது, here he says love your wives. இங்க சொல்லலாம் மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று. In another epistle, the same apostle Paul says to the wives, love your husbands. இதே அப்போஸ்தலன் பவுல் இன்னொரு நிருபத்தில் சொல்கிறார், மனைவிகளே புருஷர்களே அன்பு கூறுங்கள் என்று. But you know, the two things mean two different things. ஆனா இந்த சொன்ன ரெண்டு காரியங்களும் ரெண்டு வெவ்வேறு அர்த்தம் கொண்டவைகள். When he says husbands love your wives, புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று அவர் சொல்லும்போது, it means husband initiate the love. அவருடைய You அர்த்தம் என்ன? start the love. You first love. அவருடைய அர்த்தம் என்ன? புருஷர்களே முதலாவது அந்த அன்பை நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள், நீங்கள் துவக்குங்கள். Because you are first. ஏன்னா நீங்க தான் முதலாவது. You were created first. நீங்க தான் முதலாவது உண்டாக்கப்பட்டீர்கள். You received God's instruction first. நீங்கள் தான் தேவனுடைய கட்டளையை முதலாவது You are in பெற்றீர்கள். charge. நீங்கள் தான் பொறுப்பு. You are to lead. நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும். Therefore, even in the relationship between husband and wife, don't tell me my wife doesn't love me, brother. If she loves me, everything is all right. ஆகவே கணவன் மனைவி உறவு என்று வரும்போது கூட என்னுடைய மனைவி என்கிட்ட அன்பா இருக்குது பிரதர், அவங்க மாத்திரம் அன்பு கூர்ந்தா எல்லாம் சரியா இருக்கணும் அப்படி மாத்திரம் சொல்ல வேண்டாம். If she will show some love, brother, I am ready to show a lot of love. கொஞ்சமாவது அன்பு காமிச்சா நான் நிறைய அன்பு காமிப்பேன் பிரதர். Here Paul says, you love first. இங்க பவுல் சொல்றா முதலாவது நீங்கள் அன்பு கூறுங்கள். The word love here has to do with first loving. இங்க அன்பு என்ற வார்த்தை முதலாவது அன்பு கூறுவதை குறிக்கிறது. Husbands, you love your wife. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். Literally he is saying, you first love her. அதாவது எழுத்தின்படி என்ன சொல்றதா, முதலாவது அன்பு கூறுங்கள். The women are not made to first love. பெண்கள் முதலாவது அன்பு கூறும்படி உண்டாக்கப்படவில்லை. They are made to love in response to your love. உங்களுடைய அன்புக்கு பிரதியுத்தரமான ஒரு அன்பை கொடுக்க தான் அவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். You are the one to give the key. நீங்க தான் சாவி கொடுக்கணும்.
then she dances according to that key. அதான் அந்த சாவிக்கு ஏத்தபடி அவங்க ஆடுறாங்க. What a nice thing it is. It's in your hand. உங்க கையில தான் இருக்கு. You can make it work. நீங்க அதை வேலை செய்ய வைக்க If you முடியும். just love her, நீங்கள் அவளில் அன்பு கூர்ந்தால், you can literally make her love you back, because you can inspire love in her, because she's got the love inside of her, but it's a responsive love. Yours is an initiating love. நீங்கள் அன்பு கூறுவதன் மூலமாக அந்த அன்பை நீங்கள் ஆரம்பித்து துவக்கி வைக்கிறீர்கள். அதன் விளைவாக அவர்களுக்குள்ள இருக்கிற அன்பு இப்போது உங்கள் மேல் அன்பு கூற ஆரம்பிக்கிறது. So in a home there should be no question about who must love first. ஆக குடும்பத்துல யார் முதலாவது அன்பு கூறன்ற கேள்விக்கு இடமே இல்லை. Who must forgive first, who must love first, who must advance first, who must go first, who must initiate first, no question of man. யார் முதலாவது போகணும், யார் முதலாவது இதை செய்யணும், யார் முதலாவது அன்பு காட்டணும், இதுக்கெல்லாம் கேள்விக்கு சந்தேகமே கிடையாது. புருஷன் தான் முதலாவது செய்யணும். Now I think all the ladies will feed me tonight. Give me dinner. I say, please tell it to my husband, brother. He must do it first. I like this now. This first I like. இந்த முதல்ல எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. இந்த விதத்துல first ன்னு சொல்றது ரொம்ப பிடிக்குது. Let him do it first. அவர் முதல் செய்யட்டுமே. That's the first we are talking about. அந்த முதல்ல பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம். Husbands, love your wives. புருஷர்களே மனைவியிலே அன்பு கூறுங்கள். Now when the husband, when the male person does not take the responsibility and lead, everything is in confusion. ஆனால் அந்த ஆண் பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் நடத்தி செல்லாத போதுதான் குழப்பம் The whole ஏற்படுகிறது. family is in confusion. குடும்பமே குழப்பத்துல இருக்கு. Now what does it mean to love your wife? மனைவியில் அன்பு கூறுவது என்றால் என்ன? Now some people think to love your wife means to buy her a beautiful car. சில நினைக்கிறாங்க மனைவியில் அன்பு கூறுனா ஒரு அழகான கார் வாங்குறதுன்னு. Buy her everything she likes, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பது, everything she asks for. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது. Well, if you can buy her. முடிஞ்சா வாங்கி கொடுக்கலாம், தப்பே இல்லை. But sometimes, the eyes are bigger than the pockets. சில சமயம்ல பர்ஸை விட கண்ணு பெருசா இருக்கு. So you can't do it. அது செய்ய முடியாது. So what does it mean to love? ஆகவே அன்பு கூறுவது என்றால் என்ன? Now, to love the wife is very clearly here. The meaning of how to love is given here. மனைவியில் எவ்வாறு அன்பு கூறுவது என்பதை இங்க ரொம்ப தெளிவா Says, சொல்லப்பட்டிருக்கு. love her just like Christ loved the church. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்கள். How did he love the church? கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தா சபையில? He loved the church by giving himself for her. தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தது மூலம் அவர் அன்பு கூர்ந்தார். That means அதாவது he puts her first. அவர் அவளை முதலாவது வைக்கிறார். Even though he is first, he puts her first. இவர் முதலாவதாக இருந்தாலும் அவளை முதலாவது வைக்கிறார். He doesn't have to die for the church, but he dies for the church. சபைக்காக அவர் மரிக்க வேண்டியதில்லை, ஆனாலும் மரிக்கிறார். He gives himself for the church. தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுக்கிறார். He is ready to give his life for the church. அவருடைய உயிரையே சபைக்காக கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். So loving your wife means to love in this way, to ஆகவே give yourself for her. மனைவியில் அன்பு கூறுவது என்று சொன்னால் இப்படிதான் அது. அவளுக்காக உங்களையே ஒப்பு கொடுப்பது. Now, I can talk about it in a very practical way because you hear all kinds of problems. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். ஆகவே ரொம்ப யதார்த்தமா அதை பற்றி பேசலாம் இன்னைக்கு. I was in a little town and a preacher there, a young man, was having much problems with his family. நான் ஒரு ஊருக்கு போயிருந்த போது அங்க இருந்து ஒரு இளம் பிரசங்கியா அவருடைய குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை சிக்கல் இருந்தது. And his wife, was so full of complaints. அவருடைய மனைவி பயங்கர புகார் சொல்லிட்டு இருந்தாங்க. She said, so and so our relative sent a couple of thousand rupees. அவங்க சொன்னாங்க எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு 2-3 ஆயிரம் ரூபாய் அனுப்புனாரு. First thing he did was he took it and bought whatever he wanted. முதல்ல அந்த காசு எடுத்து அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டார். And never bought me anything, pastor. எனக்குன்னு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல பாஸ்டர். That's the practical side of this. இதுதான் யதார்த்தமான விஷயம். This simply means you don't buy for yourself first, you buy for her first. இதனுடைய அர்த்தம் என்னன்னா நீ உனக்காக முதல்ல வாங்காத, அவளுக்காக வாங்கு. That is the first. அதுதான் முதலாவது. You put her first. அவளை முதலாவது வைங்க. You love her. அவள் மேல் அன்பா Give இருங்க. yourself for her. அவளுக்காக உங்களே கொடுங்க. Treat her like that. அவளை அந்த விதத்தில் நடத்துங்க. Lead in love. அன்பிலே நீங்கள் முன்மாதிரியாக Take the நடத்துங்க. responsibility. பொறுப்பை எடுங்கள். Take the responsibility to make the home work. குடும்பம் நன்றா இருப்பதற்கான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Take the responsibility to establish peace in the home. குடும்பத்திலே சமாதானம் இருக்கும்படியான பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. Take the responsibility, put down your egos and do whatever is necessary. Come down to do it so that there can be peace and prosperity in the home. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு நான் என்ற எண்ணத்தை அகற்றி விட்டு குடும்ப சமாதானத்துக்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அதெல்லாம் இறங்கி வந்து செய்யுங்கள். That is what it means. அது அர்த்தம் அதான். Christ loved the church, so he gave herself for the church. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார், ஆகவே அவளுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். I've heard about another home. இன்னொரு வீட்டை குறித்து கேள்விப்பட்டேன். They tell me, they had many. This is back many years ago. இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. They had many children. அங்க பல பிள்ளைகள் இருந்தாங்க. But they will buy 100 grams of mutton. ஆனா 100 கிராம் கறி தான் வாங்குவாங்க. And they will make it only for the husband. அது வெறும் கணவன் அப்பாக்கு மட்டும் தான் செய்வாங்க. They had many children. பிள்ளைங்க நிறைய பேர்.
Now, I don't know what kind of a father he is or a husband he is. அவர் என்ன விதமான புருஷன் தகப்பன்னு எனக்கு புரியல. You know, you and I, if we want to go and eat in a nice hotel, immediately we think about our children and நீங்களும் நானும் நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட விரும்புறோம். உடனடியா நம்ம மனைவி பிள்ளைங்க தான் முன்னாடி வராங்க. Immediately our heart says, let's take something for them. உடனடியா மனசு சொல்லுது, சரி அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம். The heart says, my goodness, they're not here, I'm eating here, sitting here and enjoying myself. உள்ள என்ன சொல்றது, ஐயோ அவங்க இல்லையே, நான் மட்டும் உட்கார்ந்து நல்லா ரசிச்சு But சாப்பிடுறேன். this man, every day, ஆனா இவர் ஒவ்வொரு நாளும் 365 days in a year, this is no exaggeration. வருஷத்துல 365 நாளும் மிகப்படுத்தி நான் சொல்லல. He cannot eat without mutton. மட்டன் இல்லாம அவரால் சாப்பிட முடியாது. Some non-vegetarian. மட்டன் ஏதாவது ஒண்ணு வேணும் அவருக்கு. And they can't afford for everybody. எல்லாருக்கும் வாங்க முடியாது அவங்களால. A total of 10 people are there. ஏன்னா ஏற்கனவே 10 பேர் அங்க. So they just buy for himself and he just eats. And all the children just eat with rasam and sambar or whatever. ஆகவே இவர் தனக்காக மட்டும் வாங்குவார், பிள்ளைங்க எல்லாம் ரசம் சாம்பார் ஏதாவது போட்டு வச்சு சாப்பிடுவாங்க. How would you like if Christ did that? கிறிஸ்தவ எப்படி இருக்கும் பாருங்க. I'm the master of this whole thing. I'm going to, you know. நான் தான் எல்லாத்துக்கும் எஜமான், ஏஷ்டம் தான் சொல்லிருந்தேன். No, he says, I'll give myself for the church. சபைக்காக என்னை தானே நான் கொடுக்கிறேன். Give my life for the church. என் உயிரையே சபைக்காக கொடுக்கிறேன். If a husband says, no, I don't want to eat this meat, I want my children to eat it, I want my wife to eat it, I want my family to have it, and I will manage, then he is establishing tremendous amount of love and prosperity in the home. அந்த மனுஷன் இந்த கறி எனக்கு வேண்டாம், என் மனைவி சாப்பிட்டோம், பிள்ளைங்க சாப்பிட்டோம், நான் சும்மா இருக்கேன்னு சொன்னா அந்த குடும்பத்துல அந்த அளவுக்கு அன்பும் மற்ற காரியங்களும் தழைத்து ஓங்கும். I remember one time we had a big seminar. ஞாபகம் ஒரு முறை பெரிய செமினார் வச்சோம். Those days I didn't know what to do, so I had seminars. அந்த நாட்கள்ல என்ன செய்யறது தெரியாது, நிறைய கருத்தரங்களை வைத்தேன். I just looked at all these preachers. I said I have to change all these preachers. எல்லா பிரச்சனைகளும் பார்த்தேன், சரி இவங்க எல்லாம் மாத்தணும்னு யோசிச்சேன். So I said let's change these preachers by having a seminar. ஒரு கருத்தரங்க வைப்போம், இவங்க எல்லாம் மாத்திடுவோம் அப்படின்னு. So I gave all of them fare to come from everywhere and arranged a big meeting. பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணேன், எல்லா இடத்துக்கும் வருதுக்கு நானே டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தேன். Kashmir to Kanyakumari. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் come வாங்க, I'll give you the fare. உங்களுக்கு செலவு நான் கொடுக்கிறேன். No preacher has any money. ஏன்னா எந்த பிரச்சனையும் இருக்கே காசு ஒண்ணும் கிடையாது. If you give fare we will come. காசு கொடுத்தா வருவாங்க. And they said if we come you have to provide accommodation. அப்ப சொன்னாங்க நாங்க வந்தா தங்க இடம் கொடுக்கணும். And then you have to give us food. பிறகு சாப்பாடும் கொடுக்கணும். I'll give you fare, I'll give you food and I will give you accommodation also. டிக்கெட் காசு கொடுக்கிறேன், சாப்பாடும் போடுறேன், தங்க இடமும் கொடுக்கிறேன். So I preached one day and finished at about 1 o'clock. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு 1 மணி ஆயிடுச்சு முடிக்க. Some of them had the wife and small children also. சிலர் வந்து மனைவிகள் சின்ன குழந்தைகளை கூட்டி வந்தாங்க. And I had just come back after 10 years of being away from India. இந்தியால 10 வருஷமா இல்ல, வெளியில இருந்து அப்பதான் திரும்பி வந்திருக்கேன். My mindset was a little bit different. அப்ப என்னுடைய மனம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. So I just looked at the small children and the women. I said let all the preachers wait until the women and children eat. ஆகவே நான் சொன்னேன் பிரசங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கும், ஸ்திரீகளும் சிறு பிள்ளைகளும் முதலாவது சாப்பிட்டோன்னே. One man with a big beard, ஒருத்தர் இவ்வளவு பெரிய தாடி வச்சிட்டு and a saffron காவி ஜிப்பா வரது. He got up and said, who do you think we are? என்ன கேட்டா நாங்க யாருன்னு நினைக்கிறீங்க? We are men of God and we eat first. நாங்கலாம் தேவனுடைய மனுஷர்கள், நாங்க தான் முதலாவது சாப்பிடணும்னாரு. தாடி மட்டும் இவ்வளவு பெருசு இருக்குது, உடம்புல காவியம் இருக்குது, ஆனா சாப்பாடு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் என்னத்துக்கு காவியும் தாடியும். I mean I'm telling a real story. I mean it was so horrible, you know. கொடுமையா இருந்தது அதெல்லாம். நிஜமா நடந்தது. A male man cannot think, that the children and women eat first. ஒரு ஆணா இருக்கிறார், சிறு பிள்ளைகள் பெண்கள் முதலாவது சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு கூட யோசிக்க முடியல. I just don't know what kind. I'm thankful to God that he did not get married and he grew a beard and wore a saffron robe and hope he's not married, தாடியை வளர்த்துட்டு காவியை மாடி சுத்திட்டு இருக்காரு, கல்யாணம் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் நானு. I heard about one sadhu and they said he's got 7 children. I said my ஒரு சாது பத்தி சொன்னாங்க, 7 பிள்ளைங்க இருக்குன்னு, அதனாலே சாது ஆயிட்டாருன்னு. I don't know if he was married or not. அவர் திருமணம் ஆச்சா இல்லையான்னு கூட தெரியல. But horrible, what kind of a person he will be? What kind of a head of a home he'll be? ஒருவேளை குடும்ப தலைவனா இருந்திருந்தால் என்ன மாதிரி தலைவனா அவர் இருந்திருப்பார்? What kind of a home that will be like? அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருந்திருக்கும்? He eats first, he has everything, he doesn't care about anybody, he must be first. அவருக்கு தான் முதல் சாப்பாடு, எதை பத்தி அவர் கவலை இல்ல, எல்லாத்துலயும் அவர்தான் முதல். If you ask him, he'll say because I say so. அவரை பார்த்து கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? நான் சொல்றேன் அப்படிதான். Because I wear the pants. ஏன்னா நான் தான் ஆம்பளைங்க. I am the man here. நான் தான் இங்க ஆம்பளை. And read the Bible, God says God made man first. ஆனா வேதத்தை வாசிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது தேவன் மனுஷனை ஆளை தான் முதலாவது உண்டாக்கினார். Therefore I am first. ஆகவே நான் தான் முதல். In eating also. சாப்பாட்லயும். That is not what it means. அதோட அர்த்தம் அது கிடையாது. You first means you love first. நீங்க முதல்னா அன்புல முதல். You give your life first. உயிரை கொடுக்கிறதுல முதல். Give yourself first. உங்களை கொடுப்பதிலே முதல். Sacrifice first. தியாகத்திலே முதல். Be first
in all of those things. இந்த காரியங்கள்ல முதல்ல இருங்க. Be a leader in those things. இந்த விஷயங்களிலே தலைவனாய் இருங்கள். God intended for man to be a leader in that way. ஆண் இந்த விதத்திலே தான் ஒரு தலைவனாய் இருக்கும்படி தேவன் He ஏற்படுத்தினார். must give himself for the church or for her. அவன் தன்னை தானே அவளுக்காக கொடுக்க வேண்டும். Second thing, இரண்டாவது, what does it mean to love? அன்பு கூறுவது என்றால் என்ன? Not to buy the beautiful sarees and all that. ரொம்ப அழகான புடவை எல்லாம் வாங்கி கொடுக்கிறது இல்ல. Even if you can't buy the beautiful saree, அழகான புடவை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியலனா கூட you can surely do something. This is something everybody can do. இதெல்லாம் நிச்சயமா எல்லாரும் செய்ய முடிந்ததுதான். I was hearing one American preacher one time. ஒரு முறை ஒரு அமெரிக்க பிரசங்கியோட பிரசங்கத்தை கேட்டேன். He said, when did you buy her the diamond last time? அவர் கேட்டா கடைசியா எப்போ ஒரு டைமண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னு. And some people are saying, well brother, if I had the money I'll buy it. I don't have the diamond, so that means that my wife won't love me. சிலர் என்ன கேட்டாங்க, பிரதர் காசு இருந்தா வாங்கி கொடுக்க போறோம், கையில காசு இல்லையா அப்படின்னா மனைவி அன்பு கூற மாட்டாங்களா அப்படின்றாங்க. Well, if you have the money, you buy her the diamond, buy her the gold, buy her the saree, buy her whatever you can. கையில காசு இருந்தா வைரமோ தங்கமோ ஏதோ வாங்கி கொடுங்க. We are not talking about that. அத பத்தி நாம பேசல. We are talking about Bible. What does it say about loving your wife? மனைவியில அன்பு கூறுவது என்றால் என்னவென்று வேதம் சொல்லுகிறது, அத பார்க்கிறோம். The male man who is first, who is supposed to take the lead and be the leader in society and in the home, what must he do? As the initiator. சமுதாயத்திலும் குடும்பத்திலும் ஆண் மனுஷனாய் இருக்கிற இந்த தலைவனாய் இருக்கிற இவன் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? What must he do? நாம் என்ன செய்ய வேண்டும்? He must first give himself for the family and for his wife. அவன் முதலாவது தன்னுடைய மனைவிக்காக குடும்பத்துக்காக தன்னை தானே கொடுக்க வேண்டும். The second thing is, இரண்டாவது, it says that in verse 26 that he might sanctify and cleanse her with the washing of water by the word. 26 சொல்லுகிறது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று. Wash with the word. வசனத்தினாலே சுத்தமாக்குவதற்கு. That means use the word of God in such a way to edify and to build up and to make strong. அர்த்தம் என்ன? கட்டி எழுப்புவதற்கு, பலப்படுத்துவதற்கு, பக்தி விருத்தி அடைவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். Amen. Amen. When the wife is afraid, மனைவி பயந்து போய் இருக்கும்போது, when she doesn't know what's going to happen, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கும்போது, you take charge. நீங்க பொறுப்பெடுங்க. You be the man. நீங்க புருஷனா இருங்க. You tell her, praise God, everything is going to be all right. I am going to believe God and we're going to win. சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் நன்றா இருக்க போகுது, நான் விசுவாசிக்கிறேன், நாம தான் ஜெயிக்க போகிறோம். Why are you afraid? ஏன் பயப்படுகிறாய்? Leave it to me. என்கிட்ட விட்டுடாத. Stand with me. என்னோட கூட நில். We will win. We will conquer. நாம ஜெயிப்போம், நாம மேற்கொள்வோம். Don't worry about this. இத பத்தி கவலை வேண்டாம். This is an ordinary matter. இது ஒரு சாதாரண. Our God is a great God. நம்முடைய தேவன் பெரியவர். Here is the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. Here is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. Read her the word of God. தேவனுடைய வார்த்தை வாசித்து Show காண்பிங்க. her what it says. அது என்ன சொல்லுகிறது காட்டுங்கள். நம்பிக்கையை Speak ஊட்டுங்கள். the word so that it will bring faith. விசுவாசத்தை கொண்டு வரும்படி வசனத்தை பேசுங்கள். Some men are good at putting fear. சிலர் பயம் மூட்டுறதுல ரொம்ப கில்லாடிகள். Some men will come home and they'll say, வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க புருஷர்கள், you better be glad about what you got. இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இரு. Because I am telling you, I can't guarantee you this forever. ஏன்னா சொல்லிடுறேன், என்னைக்கும் இது இருக்கும்னு உத்தரவாதம் கிடையாது. What a wonderful man. என்ன அற்புதமான புருஷன். இப்போ இருக்கிறத பற்றி சந்தோஷப்படு, தினைக்கு இது கிடைக்கும் நான் ஒன்றும் கேரண்டி கொடுக்க முடியாது. ரொம்ப அற்புதமான மனுஷன். வீட்டுல ரொம்ப பெரிய சமாதானம். There will be nothing in the home, that kind of a home. இப்படி வீட்டுல ஒண்ணும் இருக்காது. He is speaking lack and want and doubt. ஏனென்றால் அவர் குறைவையும் தாழ்ச்சியையும் சந்தேகத்தையும் தான் பேசுகிறார். He is not speaking faith. விசுவாசத்தை பேசவில்லை. He doesn't know how to use the word. வார்த்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியல. தெரியல. How to build up. எப்படி கட்டி எழுப்புவதுன்னு He doesn't தெரியல. know how to give hope. எப்படி நம்பிக்கை ஊட்டுவதுன்னு தெரியல. He doesn't know how to give a vision. எப்படி தரிசனத்தை கொடுப்பதுன்னு He தெரியல. doesn't know how to make the family look forward to a great and grand future. பிரகாசமான நல்ல எதிர்காலத்தை குடும்பத்தை எப்படி நோக்க செய்வதுன்னு தெரியல. He doesn't know how to lift up the depressed and fearful head of his wife up and make her look up and be glad. மனம் சோர்ந்து பயந்து தலை தொங்கி இருக்கிற தன்னுடைய மனைவியினுடைய தலையை உயர்த்தி நிமிர்த்தி சந்தோஷமா இருக்க வைப்பது எப்படி? அது தெரியல. He cannot make her feel like everything is all right, fine. எல்லாம் நன்றா இருக்குது, சரியா இருக்குது என்ற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியல. God meant that man ought to be such a spiritual leader. ஆனால் புருஷன் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தலைவனா இருக்க வேண்டும் என்று தான் தேவன் ஏற்படுத்தினார். One of the amazing things you'll see now, lot of times nowadays you see is because men have failed in this department, a lot of women are speaking the word. இன்னைக்கு பாருங்க, புருஷர்கள் நிறைய பேர் இதுல தவறி தோல்வி விட்டதனால தான் இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் வார்த்தையை பேசுறாங்க. They are saying, don't worry. அவங்க சொல்றாங்க, கவலைப்படாத. ஒருத்தர் சொல்றாரு, சம்பளத்தை கொண்டாந்து கொடுத்துட்டேன், இனிமே நீ ஆச்சு வீடாச்சு, என்ன கேட்காதே. ரொம்ப சந்தோஷம். I am not in charge anymore. இனி நான் பொறுப்பு கிடையாது, அவ்வளவுதான். You are the one. நீ தான் பொறுப்பு. You are still in charge. நீங்க தான் பொறுப்பு அப்ப கூட. Amen.
The words that build up, the word of God that brings faith. That must be the thing. That must be there. தேவனுடைய வார்த்தை அதான் கட்டி எழுப்புகிறது. அந்த வார்த்தை தான் அங்க இருக்கணும். Men are meant to be such spiritual leaders. புருஷர்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கும்படி உண்டாக்கப்பட்டவர்கள். If we did that at home, இது நம்ம வீட்ல செஞ்சோம்னா, then all the women will not be running to all these prophecy meetings to hear prophecy from a prophet. எல்லா ஸ்திரீகளும் தீர்க்கதரிசி சொல்ல மாட்டாருன்னு ஒவ்வொரு கூட்டத்துக்கா ஓட மாட்டாங்க. Because the man in the home doesn't give any hope, he doesn't speak the word, he doesn't give any faith, he doesn't give any strength, he doesn't give any support. They're going to some evangelist somewhere there, brother, pray brother. வீட்ல இருக்க புருஷனுடைய ஆதரவு இல்ல, அவர் மூலமா நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல, தைரியம் கொடுக்க முடியல. அவர் இப்படி எல்லாம் இருந்தாலும் இவங்க எல்லாரும் வடிவ பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு man says, "Hey, the Lord is with you, he shall guide you and he shall lead." அவரே சொல்ல கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னை வழிநடத்துவார், உனக்கு வழிகாட்டுவார். And then he says, "Your husband is the problem." அவர் கூட இதே சொல்ல, உன் புருஷன் தான் உனக்கு பிரச்சனையே. So when she comes home, she is ready to fight with the husband. வீட்டுக்கு வரும்போதே புருஷன்கிட்ட சண்டை போட ரெடியா What have இருக்காங்க. you been doing? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? The prophet said, "Be careful about your husband." தீர்க்கதரிசியே சொல்லிட்டார், புருஷனை பத்தி ஜாக்கிரதையா இரு. Now where did this problem start? இந்த பிரச்சனை எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? Started because the man failed to build her up so much. அந்த புருஷன் அவளை அந்த அளவுக்கு கட்டி எழுப்ப தவறிவிட்டான். So she sought help to get herself built up and edified. She sought help spiritually, someone that will speak the word and help her with it. ஆகவே வசனத்தை பேசி ஆவிக்குரிய விதத்திலே தன்னை கட்டி யாராவது எழுப்ப மாட்டார்களா என்று அவள் எதிர்பார்க்கிறாள். And it so happens that she goes to a wrong person who speaks the wrong kind of things, the wrong kind of preacher. Sometimes he'll tell something and whole confusion will then only begin. ஆனா தப்பான பிரச்சனையார்கிட்ட போயிட்டா அவர் தப்பான காரியங்களை சொல்லி தப்பான விதத்துல நடத்தி சில சமயம் எல்லாமே கெட்டு போகுது. புருஷனை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அனுப்புவார். And the wife comes home, her whole countenance is changed. மனைவி வீட்டுக்கு வந்தா முகமெல்லாம் மாறி போயிருக்கும். She went there to get blessed and get edified. ஆசீர்வாதம் பெறலாம், பக்தி விருத்தி அடையலாம்னு போனாங்க பிரசங்கியார்கிட்ட. Coming back angry. இப்ப திரும்பி வரும்போது கோபம். Because the man said, "I saw a vision, I saw your husband over there, over here." இவர் என்ன சொல்றாரு? தரிசனத்துல பாக்குறான் புருஷன் அங்க சுத்திட்டு இருக்கிறாரு, இங்க சுத்திட்டு இருக்கிறாருன்னு. But if you act like a prophet in your home, ஆனா உங்க வீட்ல நீங்களே ஒரு தீர்க்கதரிசி போல நடந்து கொண்டா, why should some prophet prophesy to your wife? ஏன் உங்க மனைவிக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசி சொல்ல வேணும்? If you encourage her every day, நீங்களே ஒவ்வொரு நாளும் you தைரியப்படுத்துங்க. be the leader every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தலைவனா இருந்தா. Because it is man who received the word of God first. It is man who heard the voice of God. It is man who was placed in charge of the garden first. If the man will take the responsibility and lead, a woman would never have the need to go anywhere. தேவனுடைய வார்த்தை முதலாவது கேட்டவன் மனுஷன் ஆண், தேவனுடைய சத்தத்தை முதலாவது கேட்டவன் இந்த ஆண், தேவனுடைய கட்டளைகளை முதலாவது பெற்றுக்கொண்டவன் இந்த ஆண், அவங்கதான் பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது. Now you can understand why society is in such a great இப்போது confusion. புரிகிறதா உங்களுக்கு ஏன் இந்த சமுதாயம் இவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறது என்று? Now in places like America they are talking about matriarchal homes. Homes run by the mother. இன்றைக்கு அமெரிக்காவிலே வெறும் தாய்மார்கள் மட்டும் இருக்கிற குடும்பங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Because men have failed. ஏன்னா புருஷர்கள் தவறி விட்டார்கள். Men are not the men that they ought to be. புருஷர்கள் என்ன விதமான புருஷங்களா இருக்க வேணுமோ அப்படி இல்ல. So the women are taking charge. ஆகவே ஸ்திரீகள் பொறுப்பெடுக்கிறார்கள். So much so now even Christian preachers want to make it normal. They say, "We'll teach you how to be a female run home." ஆகவே இப்ப எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பிரசங்கியார்களை எப்படி ஒரு தனித்து ஒரு பெண் வெற்றிகரமா குடும்பத்தை நடத்தலாம்னு அப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Without their husband. கணவன் இல்லாம அப்படியே. One man said, ஒருத்தர் சொன்னாரு, a young man never becomes a man until a father looks at him and says, "You are a man." ஒரு பையன் அவங்க அப்பா வந்து நீ ஒரு ஆண் மகன் என்று சொல்லுகிற வரைக்கும் அவன் மெய்யாகவே ஆண் மகன் ஆகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. In many homes there are not fathers who will stand up to their sons and say, "You are a man." பல குடும்பங்களிலே மகனை பார்த்து நீ ஆண் மகன் என்று சொல்லக்கூடிய அப்பாக்கள் இல்லை. So the boys are confused. ஆகவே வாலிபர்கள் குழம்பி போயிருக்காங்க. They just don't know what to do. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. They just don't know who wears the pants and all that stuff. இங்க யார் ஆம்பளை யார் என்னன்னு ஒண்ணும் தெரியல அவங்களுக்கு. They just don't know what they must do. அவங்க என்ன செய்யணும்னு தெரியல. They just don't know what it is to be a male. ஒரு புருஷனா ஆணா இருப்பானா என்னன்னு தெரியல. They just don't see any difference between a male and a female. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் அவங்களுக்கு தெரியல. They just don't see what the responsibility is. Why I'm a male. ஆணுடைய பொறுப்பு என்ன, நான் ஏன் ஆணா இருக்கிறேன் அதுவும் தெரியல. In that state and condition they grow up and then they go get married and then they have a whole இப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலையில தான் போறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குடும்பத்தை எழுப்புறாங்க, அதன் பிறகு பெரும் குழப்பம் தான். Why?
ஏன்? It's all an lack of understanding of purpose. நோக்கத்தை குறித்த சரியான அறிவு இல்லாமை தான் காரணம். I'm sorry, today we ran out of time. இன்னைக்கு நமக்கு நேரம் இல்ல, மன்னித்துக் கொள்ளுங்க. But we covered quite a bit. ஆனா இன்னைக்கு நிறைய பார்த்தோம். I think it is enough to digest this today. இன்னைக்கு ஜீரணிக்க இது போதும்னு. But remember what we said. ஆனா நாம் என்ன சொன்னோம் என்பதை மனதில் வைத்துக் Man was created first. முதலாவது ஆண் உண்டாக்கப்பட்டான். What is the significance? அவனுடைய முக்கியத்துவம் என்ன? Significance is that man was there first. He saw everything first. He heard the command of God first. He was put in charge first. He was first in everything. Therefore he must take the lead and the responsibility and lead the way. முதலாவது உலகத்துக்குள்ளே வந்தவன் மனுஷன், முதலாவது எல்லாவற்றையும் கண்டவன் மனுஷன், முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் மனுஷன், முதலாவது தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டவன் மனுஷன். என்ன செய்ய வேண்டும் என்று முதலாவது சொல்லப்பட்டதெல்லாம் மனுஷனுக்கு தான். ஆகவே அவன் தான் தலைவனாக இருந்து பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் நடத்த வேண்டும். That is why the male man is told about loving the wife. He said, you start it first. ஆகவே தான் மனைவியில் அன்பு கூறுவதை பற்றி புருஷனுக்கு சொல்லப்படும் போது முதல் நீ அந்த அன்பை ஆரம்பி என்று சொல்லுகிறார். The word used in Ephesians 5:25 where it says husbands love your wives, that word is different from the word love used when it says wives love your husband. எபேசியர் 5:20 புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள் சொல்லப்படுகிறதே, அந்த அன்பு கூறுகிற வார்த்தை இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு மனைவிகளே புருஷர் அன்பு கூறுங்கள். அந்த அன்பை விட வித்தியாசமானது. This word love is agape. இந்த அன்பு அகாப்பே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது தெய்வீக அன்பு. What is divine love like? தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது? The Bible says he first loved us. வேதம் சொல்லுது அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். We didn't love him. நாம் அன்பு கூறல. He first loved us. அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். Then having found out about his love, we started loving him. அவருடைய அன்பை கண்டறிந்த பிறகுதான் நாம் அவரை அன்பு கூற ஆரம்பித்தோம். He is the bridegroom, we are the bride. அவர்தான் மணவாளன், நாம் He loves first, then we discover his love, then we love him back. அவர் முந்தி அன்பு கூறுகிறார், அவருடைய அன்பை கண்டறிகிறோம், பிறகு அவரை அன்பு கூறுகிறோம். This is what makes life successful. இதுதான் வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்றுகிறது. Shall we all stand together? நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? Amen. Amen. Praise God.